கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி திருமதி அசூசா குபோட் ஆகியோருக்கிடையில் ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தினூடாக மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஹோட்டல்கள், உணவகங்கள், சிற்றுண்டிச்சாலைகள், ஏனைய வர்த்தக நிலையங்களில் சுகாதார பரிசோதனைகள் முன்னெடுத்த திடீர் சுற்றி வளைப்பில் 6 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள், காலாவதியான உணவுப் பொருட்கள் வைத்திருந்தமை, பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தமை உள்ளிட்ட விடயங்களுக்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக 60,000 ஏக்கருக்கும், மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக 40,000 ஏக்கருக்கும் நெற்பயிற்சிகையை முன்னெடுக்க மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறுபோக நெல்செய்கை தொடர்பிலான மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜெம்ஸ் குளோபல் USA ஏற்பாடு செய்துள்ள 14வது நெசவு கண்காட்சி எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இலங்கை கண்காட்சி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. கைத்தொழில் மற்றும் சுயதொழில் முயற்சி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இதுகுறித்த விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. அதன் ஏற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர்.